ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரசம் 5 நிமிஷத்தில் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 4லேருந்து 5 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரை மூடி வச்சு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாந்துக்கு வருமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே கொஞ்சம் 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நான் அது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ரசம் ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. லைட்டாக அந்த நுரை கட்டி வர்றப்பமே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கோங்க. அந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.